Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னா யார் டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் அண்ட் சோயல்ல 5 இயர்ஸ் BA LLB டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ ஓபன் பண்றதா யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி மெயில் ரிசீவ் ஆயிருக்கும். அப்படி ரிசீவ் ஆகலனாலும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன திங்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும், என்னென்ன திங்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இதை லாகின் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது TNDALU வெப்சைட்டில் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் ரிசீவ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த மெயிலை தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கேண்டிடேட், த கிரீவன்ஸ் போர்ட்டல் ஃபார் எடிட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் ஓப்பன் ஃப்ரம் 4/6/2025 at 10 AM to 6/6/2025 at 12 PM. அதாவது ஜூன் 4ஆம் தேதி 10 மணியிலிருந்து 6ஆம் தேதி 12 மணி வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டு எடிட் த அப்ளிகேஷன் கைண்ட்லி லாகின் யூஸிங் யுவர் TNDALU ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் which you have received the mail and SMS at the time of registration. அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது அப்ளை பண்ணும்பொழுது ஃபைனலாக அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு இல்லையா, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் மெயிலுக்கோ அல்லது SMSஓ வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டால் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க, த ஃபாலோயிங் ஃபைல்ஸ் கேன் நாட் பி எடிட்டட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸு, டேட் ஆஃப் பர்த்து அண்ட் கம்யூனிட்டி. அதாவது இந்த மாதிரியான ஃபைல்ஸ் நீங்கள் எடிட் பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதாவது உங்களுடைய மார்க்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டியை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. மற்றபடி உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமில் சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. அப்புறம் உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரியான எடிட்டிங் ஆப்ஷன்லாம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இதற்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்தால் வரலாம். இல்லைனா 4/6/2025 4ஆம் தேதி மார்னிங் வரலாம். இது 4ஆம் தேதி 10 மணிலேருந்து 6ஆம் தேதி 12 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் உங்களுடைய மார்க்ஸ், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கம்யூனிட்டியை மட்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலன்றதை யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, மார்க்ஸில் உங்களுடைய எடிட்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனே யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மார்க்ஸில் தான் தப்பு பண்ணியிருக்கேன், டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், கம்யூனிட்டியில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்தி அதுக்கான எவிடன்ஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ TNDALU வெப்சைட் இதுதான் ஆல்ரெடி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இதில் லாகின் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் மொத்தம் 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. அதாவது BA LLB ஆனர்ஸ்க்கும் BBA LLB ஆனர்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் BCA LLB ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும் BCom LLB ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனும் போட்டிருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ SMS வந்திருக்கும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எடிட் ஆப்ஷன் உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதை 4ஆம் தேதி எடிட்டிங் ஆப்ஷன் அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அது தெளிவாக உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இதுவே நீங்கள் அஃபிலியேட்டடில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா இங்கே லாகின் கிளிக் பண்ணி அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் ப்ரைவேட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல 5 இயர்ஸ் BA LLB டிகிரி கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மற்றபடி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அதுக்கான லிங்க் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் உங்களுடைய மெயில் ஐடி,
ஃபோன் கால்ஸ் அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களான்றத 2 hours ஒன்ஸு வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.